பால் கறவை சொன்னால் ஃபஸ்ட்டு கோமியம் கறக்கிற மற்ற நாள்லாம் போகலன்னு நான் தெரிஞ்சாலே எழுந்துக்கிறது இல்லை, அலாரமும் வைக்கிறதுக்கு இல்லைல்ல. அதே ஃபோன் வரலன்னா எழுந்திருக்க மாட்டோம், இன்னும் எல்லாருக்கும் எழுந்திருப்போம். ஆமாம், பாலை கறந்துட்டு தான் சாணி அள்ளி வைக்கணும். எந்த ஃபேண்ட்டு? அதெல்லாம் நீ தான் எடுத்துன்னு வரணும். நீ இப்போ போட்டுக்கோன்னு சொல்லுவேன், போட்டேன்னு கேட்க இருக்குதா? எப்படி போட்டாலும் அது ஸ்டைலாக இருக்காது, சும்மா என்னது ஸ்கேல் வச்சு வரைவாங்கல்ல அந்த மாதிரி தான் வரையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விம்லாவோட சண்டே ஃபுல் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மார்னிங்கில் எழுந்து விம்லா என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி வந்து முட்டைக்கு வந்து கொக்கரி கூண்டில் போட்டாச்சு. ஒரு முட்டையை போட்டு வா. ஆமாம், போயிட்டு பெட்ரூமில் போய் உக்காந்துக்கிற. கோழி வந்து பெட்டில் போட்டால் தான் முட்டை போடியோ? முறைக்கிறேன் தான். ஜானி எப்படி சிங்கக்குட்டி பேர் ஓடியாராம பாரு. சிங்கக்குட்டியாக தான் அது. சிங்கக்குட்டி இது சிங்கக்குட்டி தான் அது. ஆஹா, அவன் எப்படி வந்தான் பாரு, ஏறி குச்சிக்கணும். அதுதான் அங்கே நடா. சரி போ. முறுக்கம் ஒரே பிடிச்சி முறுக்கி போட்டுடணும். பால் கறவை சொன்னால் ஃபஸ்ட்டு கோமியம் கறக்கிற. அது அப்படித்தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டெய்லியுமே வந்து கோமியம் வந்து பிடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பியூர் கோமியம் எதுக்காகன்னா, நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம்ல, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மருந்து தயாரித்து நம்மளே வந்து கழனிக்கு வந்து பாசுவோம். அதுக்காக தான் இதை வந்து பாருங்கள், இந்த மாதிரி பாரில் இருக்குது பாருங்கள். இந்த பாரில் வந்து சேகரிச்சிருவேன். 2 பாரில்லையும் வந்து ஃபுல்லாக ஊற்றிடுவேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கோமியம். அதுதான் நீ வந்து சண்டே ஆனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிற. ஏன்னா மற்ற நாள்லாம் போகலன்னு நான் தெரிஞ்சாலே எழுந்துக்கிட்டு இல்லை, அலாரமும் வைக்கிறதுக்கு இல்லை. அதே ஃபோன் வரலன்னா எழுந்திருக்க மாட்டோம், இன்னும் எல்லாருக்கும் எழுந்திருப்போம். ஆமாம், பாலை கறந்துட்டு தான் சாணி அள்ளி வைக்கணும். அதோ பேர் ஒருத்தர் கோமியம் விடுறாரு. அந்த கோமியம் பிடிச்சி இல்லை புரியல மகா ஒன்று. சரி போ, நான் உன் கோமியம் பிடிக்கல. இந்த போடுறேன். அப்படியே இது கழுவாத வச்சிட்டேன், அதனால டிஃபன் பாக்ஸ்ல கறந்துட்டேன் இன்னைக்கு. சரி, இன்னைக்கு இதில் எத்தனை பையன் கண்ணுக்குட்டியும் வந்து ஜாலியாக வந்து குடிப்பார். ஏன்னா இப்போ வந்து 2 காம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, நல்லா குடிக்க வேண்டியதான் இவர். குடிக்கிட்டோம். அது குழந்தை நல்லா வளர்ந்தால் தான் அப்புறம் அதுக்கு போடும் கண்ணுக்குட்டி.
ஃப்ரெண்ட்ஸ் விமலா வந்து பாருங்க இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக இதில் இருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு பெருக்கின்னு வரணும். இன்னும் அங்க அங்கே அது மாட்டு சாணிலாம் ஆள்றது அது தனி டிபார்ட்மெண்ட். இருக்கிறேன் நானு. வேறு என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் பெருக்குவாங்க. கழனி நம்ம அண்ணன் தெருவில் இருக்கும்போதெல்லாம் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பெருகின்னு போவாங்க. அப்படி பெருசாதான் சுத்தமா இருக்கும். தனக்கும் பெருகுனா கூட தழலாம் கொட்டுது இல்ல. இதுக்கப்புறம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் இங்கே நிறைய பெருக்க வேண்டியது இருக்குவா. ஏன் தழலாம் கொட்டோம்ல. கொட்டட்டும், நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஓகேவா? எதையும் தாங்க எதையும். இப்போ தாங்க இது அப்புறமா என்ன ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ வயசாயிடுச்சுன்னா என் மருமக உன் மருமக வந்து வேலை செய்யுமா? செய்ய மாட்டாங்களா? இப்போ செய்வாங்க. சரி வலையில எங்க கையில் உடச்சிச்சு. வச்சுக்கிச்சா? காலில் கொலுசை காணும், வலையில காணும். கொலுசு தான் 6 மாசம் ஆகும் போகுது. அத்தை மாத்தி தரேன். நடுமயத்தில் கூட போட்டுனந்தா? நடுமயத்தில் கூட போட்டுனந்தியா? அது சுத்தமா ஆத்துச்சு அந்த கொலுசு. அது பெரிய கொலுசு. அது ஜாடுற கொலுசு போட சொல்றேன். இன்னொன்னு காலில் மெட்டியும் இல்லை, அதையும் அவுத்து வச்சுட்டேன். அது நடுவு நட்டதுனால ஸோ அது போடணும், உடனே எடுத்து போடணும். அதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் ஒரு நாள் போனால் எல்லாத்தையும் கட்டி வச்சுருவீங்க போங்க. எங்க கட்டி வைக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு தான் பேசுவேன். என்ன பண்றது? விமலாவுடைய கோலம் இன்னைக்கு ஒரு வேறு ஸ்டைலில் இருக்குது. ஸ்டைலாக வேற இருக்குதா? எப்படி போட்டாலும் அந்த ஸ்டைலாக இருக்காது. சும்மா என்னது ஸ்கேல் வச்சு வரைவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போடுவேன். அழகாக போட மாட்டேன். சரி இரு, நாம தண்ணி மாற்றி போட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் விமலா போட்ட கோலம் ஒரு வழியாக என்னமோ வாலும் தோலுமா இருக்குது. அது நான் வாங்குங்க தோல் வேற அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. ஒரு பலாப்பழத்தை ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பெரிய பழம் வந்து வாங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் விமலா. வாங்கிட்டு அதுவே அரிஞ்சு அது எல்லாத்தையும் சொலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பலாக்கொட்டை மட்டும்தான் வச்சிருக்கு. அதுவா பிடிச்சி இருக்கேன்னு பாரு. இப்போ அவிச்சு அதையாவது கூட அதையும் துண்ட போற. எனக்கு தெரியாது, நீ வேணும்னா நீ தான் எடுத்து சாப்பிடணும். நான் வந்து உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் காலியான பிறகு எனக்கு வேணும்னா என்ன கதை சொல்ல. இருந்தாலும் வைக்கணும். அடா ஏன்னா வெளியே இருக்கிறவங்க பங்கு இருக்கவனவா வைக்கலாம். பேசுப்பா. நேற்று பலாப்பழம் கூட தான் வச்சிருந்தேன். நீ சாப்பிடல, அழுவி போன பிறகு கேட்ட நான் என்ன பண்றது? எந்த பொருளுமே வந்து இது கேடா கூட சீக்கிரமா கெட்டு போற பொருள் இதெல்லாம். இங்கடா ஜானி இதோ பாரு பாப்பா, கோழி பாப்பா கத்துதுடா. அவர் என்ன முட்டை இட மாட்டாராமா? சின்ன வயசுல எல்லாம் நிறைய சாப்பிடுவோம். உரிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். காய வச்சு வேற சாப்பிடுவோம். ஆமா காய வைக்கணும் அப்படியே கொஞ்ச நேரம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பதான் அது தோலை பிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். அவிச்சமா அது வரைக்கும் இருக்குது அவனுக்கு. காய எந்த ஃபேண்ட்? அதெல்லாம் நீ தான் எடுத்துன்னு வரணும். நீ இப்ப போட்டுக்கோன்னு சொல்லுவ. இப்போ நான் என்ன போட போகிறேன்? காலையிலே நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டு என்ன இருப்ப போகிறா? தூங்க போறியா? நான் என்ன மட்டன் 500 ஏன் வேற என்ன 500? காடை கவிதையெல்லாம் கூட இங்கே இல்லை. எங்க அப்போ அவங்க தான் வாங்கிடணும். ஒரு 1/2 கிலோ வாங்கி வந்தால் கூட போதும். ஏன்னா வறுத்துட்டு கூட ரசம் வச்சுக்கலாம். சரி அது உள்ளதான் பதியில இருக்குது. எப்போ பாரு அதையும் அங்கே போய் நிறைய அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறீங்க, அப்படியே தள்ளிடுறீங்க எல்லாத்தையும். எதனா ஒரு பொருள் சாப்பிட்றேன்னா ஃபேன் காற்று அடிக்குது இல்லை, அப்படியே அந்த காற்று போய் அது உள்ளே போய் போயிடுது. சரி இந்த மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். சமைச்சு பசங்க இல்லையா? பசங்க இல்லாத ஒரு மாதிரி போர் அடிக்குதானா? என்ன ஒன்று எதுக்குமே செலவு இல்லை. இப்போ செலவுனா காசுக்கு சொல்ல, தண்ணி பிடிக்கிற வேலையே இல்லை. அப்படி இல்லை, சாப்பாடு கட்டுற வேலை சொல்ல. தண்ணி பிடிக்கிற வேலைனா எப்படிதாம்மா?
எங்கெங்க பிடிச்சி வச்ச தண்ணி அப்படியே தான் இருக்குது, எந்த செலவுமே இல்லை. இல்ல இப்போ கூட பாரு ஃபுல்லா புடிச்ச நம்ம யூஸ் பண்ற தண்ணி தான் பசங்க நக்கிலிய ஊத்திடுறாங்க. கீழே ஊத்துறாங்கன்னா போய் பாரு தண்ணி புடிச்சு ஊத்துறாங்க. டைல்ஸ் அதனால பாயெல்லாம் அலசி காய போட்டு வச்சுக்கிறோம் வேலி மேல. துணியெல்லாம் துவைச்சி க்ளீனாக காய போட்டாச்சு. இது யார பத்திரிக்கை தந்து வச்சிருக்காங்க? யார்? அது ரைஸ் மில்காரு. அவங்க பொண்ணு அவங்க தானா? மாட்டற. நீ என்ன பண்ண, அடிக்கடி பொங்க விட்டுரு பாலை எல்லாத்தையும். இப்பெல்லாம் பொங்குது. அது வந்து அது அவ்வளவுதான் அதோட லைஃபா? அது எப்படி லைஃப்? சும்மா இந்த அடுப்புல போய் நல்லா எரியலன்னு போய் ரெடி பண்ணியாந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப லீக் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கமும் ஸ்லோவா எரியுது. ஒரு அடுப்பு வாங்கிட்டானா அடுப்பே வாங்கி தர மாட்டேன். இதே மாதிரி நல்ல அடுப்புங்களா இது? மணி விக்கிதான் குழம்பே ரெடி ஆகும். அது இரு அது நல்ல அடுப்பு. அது நான் இன்னொரு தடவை சர்வீஸ் பண்றேன். அது என்ன வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 5 வருஷம் அவ்வளவுதான். என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போய் 500 ரூபாய்க்கு ரெடி பண்ணாங்க. அப்புறம் ஒரு வாட்டி ஒரு 500, அதுக்கப்புறம் ஒரு 500, அதை விட 3000க்கு 500ல ஒரு புதுசா ஒரு கேஸ். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு போய் ரெடி பண்ண வரத அதை ஒண்ணு புதுசாவே வாங்கி கொடுத்துடலாம்ல. எனக்கு நீ ஈஸியா சொல்லிட்டா, எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? சொல்லு, என்ன தெரியுது சொல்லு. இந்த மல்லிப்பூ செடி நம்ம அண்ணாண்ட தெருவில் இருக்கும்போது நான் வச்சுட்டு வந்த செடி. இது வந்து பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் மாமியார் எனக்கு பறிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு இருக்கிற அரும்பெல்லாம் பறிச்சுன்னு வர சொல்லிக்கிறாங்க. போயிட்டு பறிச்சுன்னு வரலாமா? கோலி குண்டு தக்காளி. கோலி குண்டு தக்காளி தான். கோலி குண்டா? திராட்சை தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை தக்காளியை பார்த்துருக்கீங்களா நீங்க? திராட்சை தான். ஆமா, கொத்து கொத்தா தானே இருந்துச்சு. ஆமா, தக்காளி செடியில வந்து ஒண்ணா இருந்தாதான் அது தக்காளி செடி. இது வந்து திராட்சை செடி மாதிரியே கொத்து கொத்தா தான் இருந்துச்சு. நிம்லா வந்து இப்ப தக்காளி வந்து கட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை, அப்படியே வந்து கையாலே பிசைஞ்சு போட்டுருவாங்க. அவ்வளவுதான். கையால பிசைஞ்சியா? சும்மா லைட்டா நம்ம சுண்டைக்காய் நசுக்கி போடுறோம்ல, அதே மாதிரி நசுக்கி போட்டுற போறேன். வா, நசுக்கி போடலாம். அது மாதிரி இருந்தாதான் நல்லா மசிஞ்சிடும். தக்காளி நல்லா பழுத்து போயிருக்குதுல்ல. ஆமா. இன்னைக்கு வந்து 4 கிலோ கறி தான் எடுத்துட்டு வந்துருக்குறாங்க. ஏன்னா பசங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா, அதனால வந்து இப்ப காலையில சாப்பிட்றதுக்கு மட்டும் மட்டன் எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. மதியத்துக்கு என்ன பேசுவாங்க? மதியத்துக்கு மீன் பிடிச்சா வாங்குறேன், இல்லைன்னா இதுதான். அதாவது இன்னைக்கு வந்து வேற ஒரு கடையில வந்து நம்ம கறி வாங்கணும். அந்த கடை வந்து கடை இல்ல, வீட்லயே வந்து அவரே வந்து போடுற கறி வந்து நல்லா இருக்கும். நல்ல சின்னதாவும் அழகா கட் பண்ணி கொடுத்துருங்க. இல்ல எல்லாம் ஆட்டுக்கறி தான், சூப்பரா இருந்துச்சு. அவரு இது சொல்லிட்டேன், ஃபிட் ஆயிட்டாரு நமக்கு. இதோட வாரம் நான் வருவேனா, அப்படியே வேலூர் அப்பா வாப்பா அப்படின்னு சொன்னாரு. காசு கூட விட்டு வந்துக்கிறேன் ஒன்னும் கொஞ்சம். ஆமா, இல்ல இப்ப நம்ம போற டைம் முடிஞ்சு போன டைம். ஆமா, இதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்லயே வருவேன். அப்ப வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாரு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம்னு பரவாயில்ல, ஈரல் மட்டும் ஒரு மறுபடியும் அன்னைக்கு வாங்கின மாதிரி வாங்கினேன். கறி கலர் மாறிடுச்சு பாரு. கறி கலர் மாறினா என்ன, கழுவுனா எல்லா கறி ஊற்றி கழுவுன உடனே அப்படியே கலர் எல்லாம் மாறி, எல்லா கறியுமே வந்து கலர் மாறதான் நல்லா செய்யும். நீ தேய்ச்சிருக்கா? என்ன, நான் வெள்ளிக்கிழமையே தேய்ச்சி குளிச்சுட்டேன். ஆனா என்ன தேய்ச்சுன்னு வச்சுக்கான், மண்டையா அப்படியே எப்படி சூடா இருக்குது. தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே பட்டுனோம். தலை ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா பைத்தியம் பிடிக்குதுன்னு அர்த்தமா? பைத்தியம் பிடிக்குதுன்னு அர்த்தம் இல்ல, பைத்தியம்னு அர்த்தமா? காலில் வச்சா பைத்தியம் தானா வரும். பொண்டாட்டிங்களால தான் முக்க வச்சு பைத்தியமா பிடிக்கும். ஆமா ஆமா. அப்ப பொம்பளைங்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி அலையறாங்களா? அவங்களாம் ஒரே ஒரு பொம்பளைய நீ ரோட்ல காட்டு. ரோட்ல எப்படிப்பா விடுவாங்க? என் கூட வா, மதுரை அந்த வரைக்கும் எத்தனை பேரை காட்டுறோம் பாரு. ஏய், லேடிஸ் வேற ஜென்ஸ் வேற. ஜென்ஸ் வேற இல்ல, பொம்பளைங்களுக்கு ஆம்பளை ப்ரெஷர் கொடுக்க மாட்டான், ஆனா பொம்பளைங்க ஆம்பளை ப்ரெஷர் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையா இல்லையா, போய் சொல்லாம சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. லேடிஸ வந்து அதை பார்த்து பத்திரமா வீட்லயே வச்சுக்கிறாங்க. ஆம்பளைங்க எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டுடுறாங்க. அப்படி சோறு போடுற அளவுக்கு சாமான்ல இருந்து எடுத்துக்கிட்டே வரல. அதனால இன்னைக்கு ஜல்லிக்கட்டு சாப்பாடு வைக்கிறேன். உடச்சு விடு. வாழை சாப்பாடு சண்டேனா வாழை இலை. ஃப்ரெண்ட்ஸ்,
சண்டேலாம் வந்து எப்பவுமே வாழை இலையில சாப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா நான்வெஜ் செஞ்சாவே வந்து நம்ம வீட்டில் வாழை இலையில் தான் இருக்கும். அந்த சாப்பாடே கொஞ்சம் ஆறிடுச்சு, சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அந்த வாழை இலையில சூடாக போடுறதுக்கும் அந்த சூட்டில் இருந்து அந்த வாழை இலையோட வாசனையும் செம்மையாக இருக்கும் சாப்பிடும். இது வரைக்கும் இங்கதான் வைக்கிறேன். குக்கர் தண்ணி போச்சு. சீக்கிரம் சீக்கிரம் பசி எடுக்குது. டைம் கரெக்டா 10:35 ஆகுது. சண்டே நல்லா லேட் ஆயிடுது சாப்பிட. மட்டன் குழம்பு அந்த வாழை இலை சாப்பிட்டு சுற்றி போதுமாப்பா விட்டமாக இருந்துச்சு. காரமா இருக்குதா? காரம் கொஞ்சோண்டு தான் வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்து இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு சிறப்பாக வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் நீ சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் சரிங்களா? ஸோ எங்கள் விழாவை பார்த்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாடா, பாய்.